ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு விளையிற மஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இதை ஏற்கனவே இதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன், இதை பாருங்கள். ஸோ நான் இதை சுத்தமான மஞ்சளை எடுத்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு இப்போ அதில் தோலை எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நல்லா காய வைக்கணும். இது நல்ல கையில் நல்ல கலர் ஆகுது. ஸோ இதெல்லாம் சுத்தமான மஞ்சள், நம்ம இந்த கடைகளில் வாங்க சுத்தமான மஞ்சள் கிடையாது. இதை பாலில் போட்டு குடிக்கும்போது நமக்கு ஸ்கின் கேர் மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம இது சுத்தமாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எடுத்த மஞ்சளை ஒரு வாரம் வரைக்கும் வெயிலில் நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து அரைச்சி பொடி பண்ணி நம்ம இந்த நைட்டில் தூங்கிறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ இதில் போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு எந்த விதமான வியாதியும் வராமல் நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்குற ஒன்றா இது இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை எப்பயுமே ட்ரை பண்ணலாம். கடைகளில் வாங்கி மஞ்சள் பொடி போடுறத விட இது போல் வீட்டில் விளையிற மஞ்சளோ இல்லை மார்க்கெட்டில் கூட இதெல்லாம் கிடைக்கிது, மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.